ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 5, ஓவி 115. இப்போது சில முன் ஆராய்ச்சி செய்வோம். முஹைதீன் மல் யுத்தத்திலே வெற்றி பெற்றார். மேலும் கதாபாத்திரமான மகிமையை கவனமாக கேளுங்கள். விளக்கம். முஹைதீன் மல் யுத்தத்திலே பாபாவை தோற்கடித்தார். அதற்கு முன் நடந்ததை இப்போது ஹேமாத்மன் சொல்கின்றார். முஹைதீன் மல் யுத்தத்திலே வெற்றி பெற்ற பிறகு 5வது ஆண்டிலே அகமது நகரிலே வசிக்கும் ஜவஹர் அலி தனது சீடர்களுடன் ரகதாவுக்கு வந்தார். வீரபத்ரரின் கோவிலுக்கு அருகில் உள்ள திறந்த வெளியை பார்த்த ஃபக்கீர் அங்கே முகாமிட்டார். அந்த ஃபக்கீரினுடைய அதிர்ஷ்டம் வெற்றி பெற்றது. எல்லா இடங்களிலும் புகழ் வீசும் போது அவருக்கு சீடர் ஏன் இருக்க மாட்டார்? ரகதா கிராமத்திலே பல ஜாதி மக்கள் இருந்தனர். பாகு சதாப் என்ற மராட்டிய இளைஞன் ஜவஹர் அலியினுடைய வேலைக்காரன் ஆனான். ஜவஹர் அலி ஒரு சிறந்த அறிஞர். குர்ஆன், ஷெரீஃப் முதலியவை அவருடைய ஆக்கங்களிலே அடங்கும். பல சுயநலவாதிகள், முக்தியை நாடுபவர்கள் மற்றும் பலர் அவர் முன் சரண் அடைந்தனர். ஈத்காவை கட்டத் தொடங்கினர். சில காலம் கழித்து அவர் வீரபத்திரரை வணங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார். பின்னர் அந்த ஈத்கா மூடப்பட்டது மற்றும் ஜவஹர் அலி கிராமத்தை விட்டு மக்களால் தூக்கி எறியப்பட்டார். பின்னர் ரகதா கிராமத்தை விட்டு ஷீரடிக்கு வந்து பாபாவுடன் மசூதியிலே வாழத் தொடங்கினார். மிக இனிமையாக பேசினார். முழு ஷீரடி கிராமமும் அவரது கீர்த்தனையை பாடத் தொடங்கியது. அவர் சில வேலைகளை செய்து பாபாவை வசீகரித்தார் என்று மக்கள் கூறுவார்கள். அவர் பாபாவிடம், நீ என் சீடன் என்று கூறுவாராம். ஸ்ரீ சாய் பாபா ஒரு பெரிய கோமாளி மற்றும் குறும்புக்காரர். ஸ்ரீ சாய் பாபா ஒப்புக்கொண்ட போது ஜவஹர் அலி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் மற்றும் ஸ்ரீ சாய் பாபாவை ரகதா கிராமத்திற்கு அழைத்து சென்றார். ஸ்ரீ சாய்பாபா கூட அவனது குறும்பு திட்டத்தை உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஜவஹர் அலி ஏற்றுக்கொண்ட சரணாகதி கிருஷ்ணா நிதி மட்டுமே. பக்தர்கள் தற்காலிக நிகழ்வுகளை கவனிக்கின்றனர். அதே சமயம் அவதாரம் எடுத்த துறவிகள் இந்த நிகழ்வுகளில் இருந்து சில வகையான கோட்பாடுகளை உருவாக்குகின்றார்கள். குறிப்பு: பாபா ஜவஹர் அலியினுடைய சீடரானார். இது அவருடைய லீலைகளில் ஒன்றாகும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.